வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். அனைத்து கடவுளருள் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியை அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய கன்னி ராசி அன்பர்களே, 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்க புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி கன்னி ராசியோட சில குணாதிசயங்களை பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்தவரை திட்டமிட்டே செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவார்கள். புதன் தான அதிபதி, அதனால் அந்த புதனுடைய புத்தி கூர்மை கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம், முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற மாட்டாங்க. பொதுவாக மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது அல்லது மற்றவங்க கிட்ட உதவி கேட்கறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப சுதந்திரமாக செயல்படணும்னு நினைப்பாங்க. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் கன்னிராசிக்காரர்கள் அதுக்கு நேர்மாறு, உணர்ச்சி வசப்படவே தெரியாதவர்களாக இருப்பார்கள். சில சமயம் பார்க்கும்போது சொரணே இல்லையா அப்படின்னு கேட்க தோணும். அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாமல் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார்கள். இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கவே முடியாது. இவங்களோட யதார்த்தமான நிலை புரிவதற்கே பல காலமாகும். ஆனால் எப்பவுமே தன்னிச்சையாக செயல்படுவதைத்தான் விரும்புவார்கள். இவங்ககிட்ட அன்பை வெளிப்படுத்துவதில் கூட ஒரு சிறிய தயக்கம் இருந்துட்டே இருக்கும். சதா சிந்தித்து செயல்படுகின்ற காரணத்தினால் இவங்ககிட்ட சிரிப்பு அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். அல்லது இவங்க சிரிச்சா கூட அந்த சிரிப்பு ஒரு நடிப்பு மாதிரி இருக்கும். இந்த 2026 காலகட்டத்தில் கன்னி ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 10வது வீட்டிலும் வக்ர நிலையிலும் சஞ்சாரம் செய்கின்றார். மார்ச் மாதம் வரை வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு ஜூலை மாதம் வரை நேர்கதியில் சஞ்சாரம் செய்து அதன் பிறகு 11வது இடம் லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துக்கு வந்து பலன்களை தருவார். ஆகவே குருவை பொறுத்தவரை 3 முகங்களில் இவர்களுக்கு பலனை தரப்போகிறார். சனியை பொறுத்தவரை கோச்சார சனி என்பது 7வது வீட்டில் களத்திரஸ்தானத்தில் இருக்கார். 6வது வீட்டில் ராகு பகவானும் அதே நேரத்தில் 12வது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலன்களை தரப்போறாங்க. பொதுவாக சொல்லணும்னா மிக சிறப்பான பலன்களை கன்னிராசி அன்பர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். பண விஷயத்தில் குரு பகவான் நல்ல பலன்களை தருவார். குறிப்பாக சொல்லணும்னா குரு பகவானை பொறுத்தவரை அவர் 4 மற்றும் 7க்கு அதிபதியான காரணத்தினால் வீடு வாகனம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, மனைவி விஷயத்தில் பணம் அதிகமாக பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணை மூலமாக யோகங்களை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் தருவார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு அல்லது வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு அவங்களோட கூட்டாளிகள் மூலமாக நல்ல அனுசரணையான உதவிகள் கிடைக்கும். நம்புகின்ற தன்மையில் அவங்க செயல்படுவாங்க. எனவே சனி பகவான் கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த 2026 காலகட்டங்களில் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்துல சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருப்பார். 7வது வீட்டில் சனி இருக்கிறதுங்கிறது சின்ன சின்ன சலசலப்புகளை குடும்பத்தில் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடன் கொஞ்சம் கூட்டாளிகளை அனுசரித்து நாம் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். தொழிலில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். குரு நல்ல பலன்களை தருகின்ற அமைப்பில் இருந்தாலும் சனியானவர் புத்திரர்கள் விஷயத்தில் சில
சங்கடங்களை ஏற்படுத்துவார், அல்லது புத்திரர்கள் சம்பந்தமாக முடிவெடுக்க முடியாது திணறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி நோய் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடினமாக உழைக்கின்ற காரணத்தினால ஓய்வு எப்போ எடுப்போம் அப்படின்னு உடம்பு நம்மக்கிட்ட கெஞ்சுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் தான் இல்லை, நமக்கு ஓய்வில்லாத உழைப்பு இருந்தாலே ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டுடும். ஆகவே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம நம்முடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு கவனத்தில் இருக்கணும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். ராகுவை பொறுத்தவரை 6வது இடத்துல ஓரளவுக்கு நன்மை தருகின்ற இடத்துல தான் இருக்கார். யோகங்களை தருவார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் சிறப்பாக வந்து சேரும். அதே நேரத்தில் நம்முடைய வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதோ அல்லது வேலைக்காக செல்லுகின்ற சூழ்நிலையோ இருக்குமே ஆனால் அதெல்லாம் நல்ல செய்திகளை கொண்டு தரும். கேது 12வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மனசில் ஒரு விதமான அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். தூக்கமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். மொத்தத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் மிக சிறப்பான கோச்சார பலன்களை தருகின்ற அதே வேளையில் சனி பகவானும் கேது பகவானும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களைத்தான் தரப்போகிறார்கள். ஆகவே கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் சனி சம்பந்தமாக அல்லது கேது சம்பந்தமான அல்லது அவர்களுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எப்போவுமே பொறுமையாக இருக்கிற கன்னி ராசிக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல, இதையும் சமாளிச்சிருவாங்க. இருந்தாலும் கன்னிராசியை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை வெளியிலே சொல்லுவதற்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். 4 பேரோட இன்டராக்ட் பண்ணாமல் தனிமையில் இருக்கின்ற கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடைய மனதில் இருக்கின்ற பாரங்களை இறக்கி வைக்க சிலரிடம் தங்கள் மனசில் இருக்கிறத பேசினா பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த 2026 கன்னி ராசியை பொறுத்தவரை ஒரு 60% சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.